வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். நிறைய பேருக்கு லைஃப்பை கொடுத்துட்ருக்குது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, ரைட்? இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பீப்புள் அவங்களுடைய ப்ராடக்டை சர்வீசஸை பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எப்படி பணக்காரனாக மாறுறது, இதுதான் நான் சொல்லித்தர போகிறேன். இது எல்லா சேல்ஸ் பீப்புளும் கேட்கணும்னு நினைக்கிறேன், வெறும் இன்சூரன்ஸ் பீப்புள் மட்டும் கிடையாது, ரைட்? ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம ஆஃப்லைன்லேயே பண்ணுறோமா ஆன்லைனில் பண்ணுறோமான்னு இருக்குது. இன்னும் ஃப்ளிப்சார்ட் மாதிரி விஷயங்களை காட்டுறோமா, ப்ரோஷர்ஸ் காட்டுறோமா, பட் இது ஆன்லைன் இருக்கும்போது நம்மள்ட்ட ப்ராப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கா, அதற்கான பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் டீம் என்ன கொடுக்குதோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் பண்ணக்கூடாது. நீங்கள் புதுசாக யோசிங்க, பேப்பர்ஸில் ஏதாவது வந்திருக்கா, ஆன்லைனில் ஏதாவது எடுக்க முடியுமா, மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ண முடியுமா, ஒரு ஃபைலை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுக்க முடியுமா, பக்காவாக பண்ணணும். இப்போ ஒரு 10 பேர் காம்படிட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஜெயிக்கணும், அந்த கஸ்டமரை கொண்டு வரணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா 10 பேரில் பெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதற்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் கண்டிஷன் தெரியாமல் நிறைய பேர் ப்ராடக்டை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் என்ன விஷயங்கள் நடக்குது, மார்க்கெட்னா என்ன, நம்மளோட காம்படிட்டர்ஸ் யார், நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், நம்ம அவங்களோட என்ன அட்வான்டேஜ் கொடுக்குறோம், இதெல்லாம் தெரியாமல் போய் பேசக்கூடாது. நாம் ஒன்று சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, முன்னாடி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி காம்படிட்டர்ஸை கொடுக்குறாங்களே, உங்களோட பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம காம்படிஷன் ப்ராடக்ட் நமக்கு தெரியல அப்படின்னா மொக்க வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம போகிறது செவுத்துல அடிச்சப்ப அந்த மாதிரி திரும்பி வர்றதுக்கு இல்லை, போகிறது நம்மளோட சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நம்மளோட யூஎஸ்பியை பேசணும்னா காம்படிட்டர்ஸோட யூஎஸ்பி தெரியணும். யூஎஸ்பி என்பது யூனிக் செல்லிங் பாயிண்ட். இதை முதல்ல நம்ம கற்றுக்கணும். அடுத்த விஷயம், எந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி பேசினாலும், சர்வீசஸ் பற்றி பேசினாலும் கான்ஃபிடண்ட்டாக பேசணும். அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வரும்? ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட் பற்றி ஸ்ட்ராங்காக பேச முடியும். இன்னொன்று, எப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ப்ராடக்ட் பற்றி பேச முடியும்? ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம பேச முடியும். அப்போ ப்ராடக்ட் முதல்ல கற்றுங்க. நான் சொல்லுவேன் பேசிக் கீவேர்ட்ஸ் என்னென்னா, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியில் யார் யார் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அதை கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்டிவ் அப்ளைன்ட்டே உட்காந்து பேசுங்க. ரெண்டாவது விஷயம், உங்கள் ப்ராடக்டோட ஹைலைட்ஸ் என்ன, அது மற்ற கம்பெனி ப்ராடக்ட்ஸை விட என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது. மூணாவது, யாரும் தராத ஒரு விஷயத்த நான் தரேன், அது என்னது? இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது, ஓ நம்ம ப்ராடக்ட்ல இவ்வளோ ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ்ஸை ஹைலைட் பண்ணும், மைனஸை கம்மி பண்ணணும். சரியா? நான் இன்னொன்று சொல்கிறேன், எந்த கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனி கிடையாது, எந்த ப்ராடக்ட்டோ எந்த சர்வீசஸோ பெஸ்ட்டு கிடையாது, நாம் பெஸ்ட்டு கிடையாது. எல்லாமே ஆவரேஜ் தான், சாதாரணமான விஷயம். எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்குது. BMW ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஆடியில் இருக்குது, பென்ஸில் இருக்குது, ஜாகுவார் எல்லாத்துலேயும் இருக்குது. பட் எல்லாம் சேல் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம கம்பெனி ஒஸ்ட்டு, அடுத்த கம்பெனி பெஸ்ட்டு, இக்கரைக்கே அக்கறை ஒரு டேஷும் கிடையாது. நம்ம கம்பெனி தான் பெஸ்ட்டு, நாம் தான் பெஸ்ட்டு. அது மாதிரி களத்தில் இருக்கு. அடுத்தது, கஸ்டமர் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. கஸ்டமருக்காக தான் ப்ராடக்ட்ஸு. இப்போ நாம் ஒரு கஸ்டமராக இருந்தால் எப்படி யோசிப்போம், அதை நாம் யோசிக்கணும்ல. எப்பயுமே அடுத்தவன் ஷூவில் இருக்கணும்னு, அடுத்தவனுடைய சேரில் உட்காந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமராக இருக்கீங்கன்னா முதல்ல உங்கள் பாலிசி நீங்கள் வாங்குவீங்களா? அப்போ என்னென்ன கேள்விகள் கேட்பீங்க, அதற்கான தயார்படுத்தல் ரொம்ப முக்கியம். ஒரு 70 to 80% கஸ்டமருடைய பேச விட்டிங்கனாலே போதும், ஜெயிச்சிடலாம். அவன் பேசுகிறத கேட்டாலே அவனே ஏதாவது பேசி கடைசியில் அவனே செக்கு கொடுத்துருவாங்க. நாம் ஃபுல்லாக பேசணும் அப்படின்னா அதில் நிறைய டவுட்ஸ் வரும். நம்ம முதல்ல கேட்கணும். எம்பதி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? லிசனிங் ஸ்கில் யாருக்கு இருக்கோ அவங்க மிகப்பெரிய பணக்காரனாக மாற முடியும் சேல்ஸில். அடுத்தது, ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கணும். நம்ம போனோமா, நம்மளோட ப்ராடக்ட் பற்றி சொன்னோமா, சர்வீசஸ் பற்றி சொன்னோமா, நம்ம கம்பெனி பற்றி சொன்னோமா, டக்குன்னு பேசி அப்படி கிடையாது. நம்ம ரோபோட் கிடையாது. சரியா? ஒரு பர்சனல் டச் இருந்தால் தான் நாளைக்கு ரெஃபரன்ஸ் வரும். முதல்ல வர்றவருக்கு ஒரு ட்ரஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். நாம் தான் பெஸ்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, கன்சல்டன்ட்னு அவனுக்கு புரியணும். இவன் காசுக்காக வரல. இப்போ யாரோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நம்ம எப்படி நினைப்போம்? ஐயோ போச்சுரா, தலையில் கட்ட போகிறான்டா அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் அவன் நம்மளை நினைப்போம். அதை நான் நினைக்காம இருக்கணும்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறீங்களோ, ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணணும். பொய் சொல்லக்கூடாது, பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கணும். எப்படி சேல்ஸை 10க்கு 10 க்ளோஸ் பண்ணுறது இன்னும் சில வீடியோக்கள் நான் சொல்கிறேன், ரைட்டா? அதனால் பர்சனல் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுங்கள். அடுத்தது, சிஸ்டமேட்டிக்கலாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது அந்த மாதிரி இருக்காதீங்க. இன்ட்ராக்டிவாக இருங்க. இன்ட்ராக்ஷனாக இருக்கும்போது தான் உங்களால் இன்ஃப்ளூயன்ஸாக மாற முடியும். அதில் ப்ரொஃபஷனல் டச் இருக்கும். நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசினாலும் கூட பிஸ்னஸ் பற்றி பேசும்போது ப்ரொஃபஷனலாக தான் பேசணும். அவங்க எதிர்பார்க்குறது நம்மள்ட்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை, அந்த ப்ரொஃபஷனலிசம் கொடுக்கணும். நம்ம ஒரு எடிகேட்ஸாக இருக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கணும், அட்டையர்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம பேசுகிறது பாடி லாங்குவேஜ், எப்படி நம்ம பாடி லாங்குவேஜை மாற்றுறது, எப்படி என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, இதை வச்சு எப்படி சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். மெயினாக இன்சூரன்ஸில் நமக்கு ட்ரைனிங்கில் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஜார்கன்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா?
சில பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ட்ரெய்னர் என்ன சொல்லி கொடுத்தானோ அதை அப்படியே கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட போய் திணிப்பான். என் கம்பெனி தான் பெஸ்ட், என் ப்ராடக்ட், அதெல்லாம் கேட்க யாருமே இல்லை. உங்களோட இன்சூரன்ஸ் ஜார்கனை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. மக்களுக்கு புரிகிற மொழியில தான் பேசணும். மக்களோட மொழியில பேசினா தான் மக்களுக்கு புரியும், அவன் வாங்குவான். ஒரு ப்ரொஃபஷனலாக இப்போ நான் இந்த வீடியோவே வேற மாதிரி கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் யாருமே இன்சூரன்ஸ் சேல்ஸ் மேனேஜரோ பிஸ்னஸ் ஹெட்ஸ்டே நான் பேசல. ஒரு யூடியூப்ல ஒரு அந்த மாதிரி பேசுறவங்க இருக்கலாம், அந்த மாதிரி கேட்கறவங்க இருக்கலாம். என்னுடைய பீப்புள் எப்படி நினைக்கிறேன், ஒரு சாமானிய மனிதன் கூட இன்சூரன்ஸ்ல இண்டஸ்ட்ரியில ஜெயிக்கணும், நம்பர் ஒன்னா ஒரு எம்டிஆர்டியை அச்சீவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு லேமன் வேர்ட்ஸ்ல நான் பேசுறேன். ஏன்னா நானே ஒரு லேமன் தான். சரி, நான் ஒரு சாதாரணமான ஆள் தான். எங்க ப்ரொஃபஷனலா பேசணுமோ அங்கதான் நான் பேசணும். இது அதற்கான களம் இல்லை நான் நினைக்கிறேன். சரி, அதனால நீங்களுமே ப்ரொஃபஷனலா பேசணும். ஜார்கனை வந்து அதுக்காக ஓவரா யூஸ் பண்ண, ஜார்கன்றது தொழில் வார்த்தைகள், சில ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸை யூஸ் பண்றது, அதை அதிகமா யூஸ் பண்ணவே கூடாது. எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். மெயினாக டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கஸ்டமர்கிட்ட இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லணும், இவ்வளோ நேரம் பேச போகிறேன்னு சொல்லணும், அதை வந்து ஃபாலோ பண்ணணும். 10 மணிக்கு போனோமா மேடம், நான் பேச ஆரம்பிக்கும் போது 20 மினிட்ஸ் உங்களோட டைம் எடுத்துக்கிறேன், முதல்ல ஒரு 10 மினிட்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன், டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம் மேடம், உங்களோட ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். கரெக்டாக சொன்ன டயத்தில் முடிச்சிடணும். முன்னாடியே ஒரு 2 நிமிஷம் முடிக்கிறது நல்லது. அந்த மாதிரி பண்ணும்போது ஏன்னா அவங்களுக்கும் வேல்யூ இருக்குது, அவங்க டைமுக்கு வேல்யூ இருக்குது. சில பேர்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. முதல் என்னோட கிளைண்ட்டு, நான் வந்து ஒரு பெரிய கிளைண்ட்டு, அவரை பார்க்கும்போது நான் கிளம்பிட்டேன். நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணி குளிச்சு கிளம்பிட்டு டைம் பார்த்தேன். ஒரு அப்பாயின்மெண்ட் 8:30 தான் கொடுத்துருந்தாரு. அவர் ஹார்ட்லி 10 to 15 மினிட்ஸ் போகலாம். பக்கத்து அவர் ஆஃபீஸ் பக்கத்து தான் என்னோட ஹோட்டல். ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு சொல்லிட்டு அலாரம் வச்சிருக்கேன். 5 நிமிஷம் தூக்கம், ஒரு சின்ன சுகம் பாருங்க. ஒரு இதெல்லாம் போட்டுங்க, பிளேசர் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஷேட் பண்ணிட்டோட பெட்டில் தூங்குறேன். அலாரம் அடிச்சோடனே எஞ்சி போயிட்டேன். அந்த 5 மினிட்ஸ் நான் பண்ணி கீழே வந்து டிரைவரை கூப்பிட்டு அவன் எங்கேயோ போய் தம் அடிச்சு நின்றுட்டு இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போது 8:35, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். 8:35 உள்ளே போகும்போது அவர் என்னை உள்ளே கூப்பிடவே இல்லை. அவரோட கிளம்பி போயிட்டே இருந்தார். எனக்கு என்ன சொல்றது தெரியல. என்னோட முதல் அப்பாயின்மெண்ட், என்னடா இவ்வளோ தூரம் வந்தோம், ஃப்ளைட் சார்ஜஸ் இருக்குது, ஹோட்டல் சார்ஜஸ் இருக்குது, எல்லாம் பண்ணிட்டு பக்கத்தில் போய் நான் கேட்குறேன். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. என்ன தம்பி புதுசான்னு கேட்டார். ஆமாம் சார், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் நாள் ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு தான் பாவன், என்னோட கிளாஸ்மேட்டு, டைமிங்கில் கரெக்டாக இருப்பான், 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் உள்ளே விட்டுருக்க மாட்டான், நீ இத்தனை நிமிஷம் லேட்டாக வர அப்படின்னு சொன்னார். பட் அப்போ தான் புரிஞ்சிடுச்சு, அப்போ நீங்கள் டோட்டலாக ஸ்பாயில் இல்லை. இதுக்காக நான் வந்தேன். எது முக்கியமோ அதை தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது. எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்க. சாரி கேட்கலாம், டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நினைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி போனீங்கன்னா தான் உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். அதனால் சின்ன விஷயங்கள் தான் பெரு வெற்றியை நமக்கு தருது. அதனால் நம்ம யோசிக்க வேண்டியது கம்ப்ளீட் பக்கா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கை, ரைட்? அப்புறம் எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும். கம்பெனி நம்ம கொடுக்குற ஸ்கிரிப்ட், நாமளே ஆட் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட், எது சரியில்லைன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஆட் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? சக்ஸஸ் ஸ்கிரிப்டில் என்னென்ன இருக்கணுன்ற இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம டிசைன் பண்ணிட்டோம், இல்லை கம்பெனி நம்ம கொடுத்துருக்கோம்னா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், டைரெக்டாக மார்க்கெட் போயிடுவாங்க. முதல்ல நான் பிஸ்னஸில் முதல்ல நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு கம்பெனியில் இருந்தேன். நான் ஒரு ப்ராடக்டை போய் பேச போயிருக்கேன். காலையில் 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன். எல்லாம் நல்லா இருந்து, போனோடனே வாங்க உட்கார வச்சுட்டு அப்புறம் நல்லா போயிட்டுச்சு. கமலா அப்படின்னாரு. கமலாவா இதனடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. ஒரு நைட்டி போட்டு ஒரு லேடி வருது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து உட்காந்தோடனே ஒரு சார் வந்திருக்காரு பாருமா அப்படின்னு சொன்னார். உடனே வணக்கம்னு சொல்லிட்டு அவங்க, சரி நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் என் ப்ராடக்ட்டை பற்றிலாம் பக்காவாக நான் சொல்கிறதா நினச்சி சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி முடிச்சோன்னா அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டுச்சு. அவ்வளோதான், டோட்டலாக கம்ப்ளீட்டாக இருக்கு. அப்படியா, நீங்கள் சொல்கிற மாதிரி என்ஏவி இல்லையே அப்படின்னு சொல்லிச்சு. என்ன என்ஏவியா, நாம் என்ன ட்ரைனிங்கில் சொல்லித்தரானோ அப்படி இருக்கு. நம்ம அப்படியே அப்படின்னா பம்ப ஆரம்பிச்சிட்டேன் நான். இது வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய காம்படிஷன் கம்பெனியில் என்னென்ன என்ஏவிஸ் கொடுக்குறாங்க, அவங்க எத்தனை ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதோட ஃபண்ட்ஸோடைய ப்ளஸ் மைனஸ்லாம் அந்த அம்மா அதை பற்றி ஒரு 2 கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வியிலேயே பால்லே நான் வந்து போல்டு ஸ்டெம்பு வந்து கிரவுண்டை விட்டு வெளில போயிடுச்சு. அவங்க அடுத்த 2 கேள்வி கேட்டது எனக்கு புரியவே இல்லை. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, அவங்க என்ன கேட்ட போகிறாங்க, யார் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. சரி, எவ்வளோ ஜீனியஸ் இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம முன்னாடி இருக்கவங்கள ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது. நான் தெரிச்சு விட்டா போதும் ஓடி வந்தேன். ஆனால் வந்த உடனே எல்லாரும் கேட்டாங்க ஆஃபீஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டுச்சு. எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். என் பாஸ்ட்டை கேட்டேன், ட்ரைனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னோட ஆஃபீஸில் எனக்கு சீனியர்ஸ்ட்டை உட்காந்து பேசினேன். அதை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். கூகுளில் போய் சர்ச் பண்ணி எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல பல்பு வாங்குறோன்னா நான் ஒன்றும் தோற்றோடி போய் வரல, விழுப்புண்லாம் எனக்கு கிடையாது. நான் கற்றுக்கிறேன். ஒருத்தவங்க வந்து எனக்கு பாடம் போட்டிருக்காங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கு. நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். மறுநாள் நான் போனேன். நான் சில இதெல்லாம் எடுத்தேன், பேப்பர் கட்டிங்ஸ்லாம் எடுத்தேன், ஓட்டினேன், நானே ஃபைலை கிரியேட் பண்ணேன். அடுத்த 6:30 மணிக்கு மறுநாள் காலையில் நான் போனேன், செக் வாங்கிட்டு தான் வந்தேன்.
அப்போ மேடம் நேற்று நீங்கள் கேட்டதெல்லாம் எனக்கு தெரியல, உண்மையை நான் சொல்கிறேன், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். முதல்ல உண்மையை ஒத்துக்கணும். நான் வந்து பெரிய ஆளாக காட்டுறதுக்காக நான் வரல, நான் பெரிய ஆளே கிடையாது. அவங்க தான் பெரிய ஆள், கஸ்டமர் தான் பெரிய ஆள் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில், மேடம் நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணிட்டேன்னா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் மேடம், என்னோட பாஸ்ட்டை கேட்டு சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் பாஸை கூட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க நான் பேசின விதம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் நான் நேற்றைய விட இன்றைக்கி கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுடைய ப்ராடக்டில் உங்களோட சர்வீசஸில் முன்னேற்றம் நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக இருக்கா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னொரு விஷயம் கூட இருக்குது, அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நிறைய பேர் வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ண டென்ஷன் ஆகிடுவாங்க. அவன் கேள்வி கேட்குறது ஏடாகமாக கேட்பான், முன்னாடி இருக்கான், வேணும்னு வாங்குறதுக்காக கேட்பானா, நம்மளை துரத்தி விடுறதுக்காக கேட்பானான்னு தெரியாது. வாங்காதவன் நிறைய கேள்வி கேட்பான், வாங்குறவன் கம்மியான கேள்வி கேட்பான். சில சமயம் அவன் நிறைய கேள்வி கேட்டுட்டு வாங்குவாங்க, சில சமயம் கேள்வி கேட்காமலே வாங்க மாட்டாங்க. அப்போ நம்ம எதிர்பார்க்கணும் அவங்க கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு. சரியா? நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து பவுன்சர் பால்னு வச்சுப்போம், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். போடு பவுன்சர் பால் போடு, அடிக்கணும் பாரு அப்படின்ட்டு இருக்கணும். அந்த மாதிரி கேளு, இன்னும் 4 கேள்வி சேர்த்து கேளு. அப்போ என்ன ஆகும்னா, அவன் கேள்வி கேட்கணும்னு பயந்து அலர் அடிச்சுட்டு ஒடியாராமல் அவன் கேள்வி கேட்கும்போது நம்ம ஹேண்டில் பண்ணணும். கரெக்ட் மேடம், நீங்கள் எது சொன்னாலும் கரெக்ட் சார் நீங்கள் சொல்கிறது, கரெக்ட் மேடம் நீங்கள் சொல்கிறது. எப்படி வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறது இன்னொரு வீடியோ நான் போடுறேன். சரியா? ஏன்னா அது பியூட்டிஃபுல்லான விஷயம். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் தான் செக் வருமா வராதுன்றது, புரியுதா? அதனால் அவங்களோட கேள்வி நிதானமாக வாங்கிக்கணும். நமக்கு தெரியலன்னு சொல்லணும். அந்த கேள்விக்கு அவங்க முட்டாள்தனமாக லூஸ்தனமாக இல்லை வேணும்னு டெம்ப் பண்ணுற மாதிரி கேட்டாலும் கூட பதிலை வேறு மாதிரி சொல்லணும். கஸ்டமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எமோஷன் ஆகக்கூடாது. எமோஷன் ஆகும்னா நம்ம வீட்டிலே உட்காந்துருக்கணும். சரியா? வேலைக்கு வரக்கூடாது, வேலைக்கு வந்தாலும் கஸ்டமரை பார்க்கக்கூடாது. புரியுதா? அடுத்தது, எப்பயுமே நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரியை பற்றி, கம்பெனியை பற்றி நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் தெரியாமல் நமக்கு சில பேர் எப்படி தெரியுமா, கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க. பேசுறது மட்டும் மார்க்கெட்டிங் கிடையாது. சரியா? க்ளோசிங் தான் மார்க்கெட்டிங். நிறைய பேர் என்னால் நல்லா என்ன பேசுவேன்னு கேட்பேன். ஒருத்தர் சொன்னார், ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தேன், பேசிட்டே இருக்கும்போது நானும் நல்லா பேசுவேன்னு கேட்டேன். உடனே நான் சொன்னேன், எல்லா ஆம்பளையும் நல்லா பேசுவாங்க கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட அப்படின்னு சொன்னேன். அவர் அமைதியாகிட்டார். ஐயோ என்னடா இப்படி பேசுகிறேன் ஒய்ஃப் முன்னாடின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட பேசுகிறேன், என்ன பேசுகிறோம், எவ்வளோ நேரம் பேசுகிறோம், அதெல்லாம் என்ன யூஸ்ன்னு இருக்குது அப்படி என் ஃப்ரெண்டு ஒரு தடவை சொன்னார். நான் கூட நல்லா பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நான் பிஸ்னஸில் ஒன்றும் சக்ஸஸ் பண்ணலை, அப்போ என் பேஜ் தான் மைனஸ் அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் நல்லா பேசுவேன். என்ன பேசுவேன்? நீ நல்லா பேசுவேன். நல்லா பேசுனா நீ பணக்காரனாக இருக்கணும். நல்லா பேசுனா உன்னோட லெவலில் நீ ப்ரொமோஷன் வாங்கியிருக்கணும். நீ ஒரு கண்ட்ரி ஹெட்டாக இருக்கணும், சேல்ஸ் ஹெட்டாக இருக்கணும், ஒரு சிஓவாவது இருக்கணும். அதான் நல்லா பேசுறது. கடலை போடுறது கிடையாது, பேசுறது கிடையாது, நம்ம தெரிஞ்சதை பேசுறது கிடையாது, ஜோக்காக பேசுறது கிடையாது, நாலேஜாக பேசுறது கிடையாது. அதனால என்ன ரிசல்ட் வந்து தெரிஞ்சு பேசுறது. ரைட்டா? அதே மாதிரி நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த நான் பேசுகிற விஷயங்கள்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம், நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு கொலீக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரிசோர்ஸை யூஸ் பண்ணணும். ரிசோர்ஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ நம்ம ஜெயிப்போம். பாஸ்ட்டை பேசினேன், என் ட்ரெயினருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், நான் நிறைய விஷயங்கள் எனக்கு புரியல, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்களா, வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, எங்களுக்கான வந்து ஒரு இன்ட்ரோ செஷனில் வந்து நான் வந்து ப்ரைஸ் வாங்கினேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு. நான் ப்ரைஸ் வாங்கினேன், எனக்கே இவ்வளோ பெரிய பல்பு கிடைக்கிது அப்படின்னு. ஏன்னா அவங்க ட்ரைனிங்கில் என்ன சொல்லி தராங்களோ அதை நம்ம பண்ணுறோம், நம்ம ப்ரைஸ் வாங்குறோம். பட் ஃபீல்டுக்கு போகிறது வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க களத்தில் இருக்கிறவங்க. ஆனால் நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது நம்ம எதிர்பார்க்காத கேள்வி அவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மனிதர்களை சரியாக பயன்படுத்தணும். அவங்களோட நாலேஜை நம்ம பயன்படுத்தணும். நிறைய பேரை நம்ம பயன்படுத்துறது இல்லை. நம்மளை சுற்றி நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. அந்த அறிவாளிகளுடைய விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கணும். அதேமாதிரி நான் அந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கள்ட்ட நான் பேசிட்டு அந்த ட்ரெயினரோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். நிறைய பேர் ட்ரெயினரை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ரெயினரே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க போயிடுவாங்க. ட்ரெயினரோட நம்பர் வச்சுருக்க மாட்டாங்க. ட்ரெயினர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாஸுக்கு தெரியாத விஷயங்களோட ட்ரெயினருக்கு தெரியும். இன்னொன்று, நம்ம பாஸ்க்கு அவங்க தான் ட்ரெயினர். புரியுதா? ஆனால் சீப் ட்ரெயினர் யாருன்னு பாருங்கள், நல்லவங்க யாருன்னு பாருங்கள், ஹெல்ப் பண்ணுறவங்க யாருன்னு பாருங்கள். அவங்க நம்பரை வச்சிங்க, அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் போடுங்க, அவங்களுக்கு பர்த்டேனா விஷ் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புங்க. ஏன்னா ட்ரெயினர் வச்சு நான் நிறைய சாதிச்சிருக்கேன். மனிதர்களை சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இது வந்து ஒரு பேசிக் வீடியோ தான். இன்னும் இன்டெப்த்தான வீடியோஸ் வரப்போகுது. பிரபஞ்சம் குட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியாண்டா.